நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது இருக்கு இல்லையா, நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இனிமேல் எலெக்ஷன் அப்படின்றது வரப்போகிறது இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றதுல எந்த கட்சி வின் பண்ணி வராங்களோ, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்க அடுத்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த முழு பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் செய்வாங்க. ஸோ ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் நாட்கள் சரியாக அனௌன்ஸ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளுமே ரொம்ப தீவிரமாக வேலைகள் அப்படின்றத இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கார் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் பண்ணுறாங்க. இது என்னப்பா இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முழு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் எல்லா விஷயங்களுமே பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூடடாக இருக்கும். பட் இந்த இடைக்கால பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2 to 3 monthsக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா முழுமையான பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் செய்யப்படும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைம் இருக்கு இல்லையா, இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது போடுவாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடைக்கால பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புலாம் வரப்போகுது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் அப்படின்றது வேற வரப்போகுது. ஸோ இந்த வருமான வரி உச்சவரம்பு இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது மாற்றங்கள் அப்படின்றது பண்ணுவாங்களா, இல்லைனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 2ஆம் கட்ட மெட்ரோ ஆய்வு பணிகள் அப்படின்றது தொடங்கணும். அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செங்கல் நடப்பட்டதோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த படியில் பார்த்தோம் அப்படின்னா கரூரில் 6 வழிச்சாலை அப்படின்றது போடுறதுக்கான திட்டம் அப்படின்றதெல்லாம் கையெழுத்தாயிருந்துச்சு. ஸோ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போடுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் போட்ட நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இது என்னடா பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்குமே முன்னாடியே இது இடைக்கால பட்ஜெட் அப்படின்றதுனால பெருசாக எந்த அளவும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 58 நிமிஷம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் தாக்கல்லையே ரொம்ப குறைவாக பேசி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் இதுதான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா முந்தின வருஷம் கிட்டத்தட்ட 87 நிமிஷம் அப்படின்றது பேசி தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக அந்த பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ 1 மணி நேரத்துக்குள்ள தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நிதி அமைச்சகங்கள்லாம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 6.2 லட்சம் கோடி ரூபா அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெடுஞ்சாலைத்துறைக்கு 2.78 லட்சம் கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. ரயில்வே துறைக்கு பார்த்தோம் அப்படின்னா 2.25 லட்சம் கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான அமௌண்ட் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்க, மக்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 விஷயங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் அக்செப்டபிளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி வீடுகள் கட்டுறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிராமப்புறங்கள் இருக்கு இல்லையா, கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டுறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு நம்ம மதுரை எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட 2 கோடி வீடுகள் அப்படின்றது கட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் வீடுகள் இருக்கு இல்லையா, வீடுகளில் இந்த சூரிய மின்சக்தி அதாவது சூரிய சக்தியை மின்னாற்றலாக மாற்றுறவங்களுக்கு 300 யூனிட் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் கோடி பார்த்தோம் அப்படின்னா வைப்பு நிதியம் மாதிரி ஆரம்பிக்கப்படும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்படும். 50 வருஷத்துக்கு வட்டி இல்லாத கடன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா புதிய கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வருமான வரி உச்சவரம்பு அப்படின்றதுல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இதுதான் எல்லாருமே பார்ப்பாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே டேக்ஸ் கட்டக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வருமான வரி இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா, நமக்கு ஏதாவது நல்ல விஷயம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அரசாங்க சைடில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இழப்பீட்டு தொகை இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டியால மாநிலங்களுக்கான இழப்பீட்டு தொகை அப்படின்னு சொல்லி ஒன்று வரணும். அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் எந்த விஷயமே சொல்லப்படலை. இதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 20,000 கோடி ரூபா அப்படின்றது நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திட்டங்களை தவிர வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த 58 நிமிஷத்தில் ஒரு 20 நிமிஷம் பாஜகவினுடைய புகழ் பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா இருக்கார் இல்லையா, பிரக்யானந்தா கால்சனை வின் பண்ணது நாங்கள்
நாங்கள் ஆட்சி ஏற்கிறதுக்கு முன்னாடி 20 கிராண்ட் மாஸ்டர் இருந்தாங்க, இப்போ 80 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பெருமையாக பேசுறதுக்கு 20 நிமிஷங்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதை தாண்டி தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.4 கோடி பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 1.5 கோடி பேருக்கு 1.5 கோடி பேருக்கு பயிற்சி அப்படின்றது அளிக்கப்படும். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மருத்துவக் கல்லூரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு ஒரு குழு அப்படின்றது அமைக்கப்படும். இந்த மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை மேம்படுத்துறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கருப்பை வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா, ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த தடுப்பூசி அப்படின்றத போட்டுக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஊக்குவிப்பு அப்படின்றது அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 83 லட்சம் குழுக்கள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 2 கோடியா இருந்த குழுக்களுடைய டார்கெட் அப்படின்றத 3 கோடி குழுக்களா மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சுயதொழில் செஞ்சு முன்னேறணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி 2 கோடியா இருந்த அந்த குழுக்களுடைய டார்கெட் அப்படின்றது 3 கோடியா மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அளவுக்கான விவசாய காப்பீடு அப்படின்றது 4 கோடி விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகை அப்படின்றது ஏற்படுத்தப்படும். அறுவடைக்கு பிந்தைய இழப்பீடு இருக்கு இல்லையா, அதாவது அறுவடைக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பயிர்கள் எல்லாம் சரியா பதப்படுத்துறதுக்கான இடம் இல்லாமல் இருக்கிறது, அறுவடைக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல்கள் அப்படின்றது இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் தடுக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தனியார் அரசு இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள் அப்படின்றத உருவாக்குறதுக்கு பதப்படுத்துறதுக்குன்னு சொல்லி தனியாக இடம் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 சாதாரண ரயில் பெட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா வந்தே பாரத்தா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னப்பா எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டாக இல்லையே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இது நான் தாக்கல் பண்ண பட்ஜெட் கிடையாது, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண பட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலாத்துறை இருக்கு இல்லையா, சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்குமே மாலத்தீவு கூட நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ லட்சத்தீவில் சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்கான வழிவகைகள் அப்படின்றது செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வகை சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவு இருக்கு இல்லையா, மாலத்தீவுக்கான உதவித்தொகை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட 770 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாலத்தீவு கூட இருக்கக்கூடிய இந்த முற்போக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது முரண்பாடான விஷயங்கள் அப்படின்றத முடிச்சுக்கிறதுக்கும் சுமூகமாக இந்த பிரச்சனையை கையாளுறதுக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த 770 கோடி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தவிர பட்ஜெட்டில் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்படல. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு இடைக்கால பட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த இடைக்கால பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.